students, இன்னைக்கு நம்ம page number 37 maxல பார்க்க போறோம். Look at the cost of different furniture in a shop. Number them as 1, 2, 3, 4 and 5 from the lowest price to the highest price. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபர்னிச்சர், ஷாப்னாலே நிறைய மாடல் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும், அப்படி தானே? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இதுக்குமே வேறு டிஃப்ரெண்ட் ரேட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லோயஸ்ட் ப்ரைஸ் டு ஹையஸ்ட் ப்ரைஸ் ஓகே, நம்பர் 1, 2, 3, 4 and 5 நம்பர் இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். லோயஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1000 பாருங்கள். லோயஸ்ட் எப்படி பார்ப்பீங்க? ஃபஸ்ட்டு 1000 தான் பார்க்கணும். 1000ல் இங்கே இருக்கிறதுல எந்த நம்பர் சின்ன நம்பரோ அதான் ஃபர்ஸ்ட் லோயஸ்ட். இங்கே பாருங்கள், 7000, 8000, 3000, 4000, 8000. ஸோ இங்கே இதுலையே எந்த விச் 1000 லோயஸ்ட்டாக இருக்குது? 3000 அப்படி தானே லோயஸ்ட்டாக இருக்குது. ஸோ 1 நம்பர் 1 ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், 4000 தான் செகண்ட் லோயஸ்ட். ஸோ 2. நெக்ஸ்ட் 7000 இங்கே இது, ஸோ 3. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே ரெண்டுலேயுமே 8000 இருக்குது. ஸோ ஹண்ட்ரட்ஸ் பார்க்கணும். 1000 சேமாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து ஹண்ட்ரட்ஸ் பார்க்கணும், அப்படி தானே? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் ஹண்ட்ரட்ஸ் பார்க்கலாம். ஹண்ட்ரட்ஸ் பாருங்கள், இங்கே 600 இருக்குது, இங்கே 800 இருக்குது. ஸோ எது லோயஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா 600 தானே லோயஸ்ட். ஸோ 4. நெக்ஸ்ட் 800 இருக்குது, 5 ஓகேவா. 3500 1 ஃபஸ்ட் பிளேஸ். 4460 செகண்ட். 7900 third. 8617 4. 8850 5. Arrange the prices from the lowest to the highest in these boxes. அதாவது இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அப்படி தானே? இது ஃபுல்லாக இங்கே நம்ம ப்ரைஸை ரைட் பண்ணணும். இங்கே நம்ம எந்த நம்பர் போட்டு நம்ம லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட்டுக்கு நம்பர் போட்டிருக்கோம், அப்படி தானே? இங்கே வந்து நம்ம அந்த ப்ரைஸை ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 3500. செகண்ட் 4460. தேர்ட் 7900. ஃபோர்த் 8670. ஃபிஃப்த் 8850 ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், when we arrange numbers from smallest to largest to be in the ascending order. இது வந்து என்ன ஆர்டர்னா ascending order, அப்படி தானே? ascending orderனா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ the word ascend means to go up. the word descend means to come down. ascend அப்படின்னா go up. go upனா என்னது? ஏறுதல். செகண்ட் பாருங்கள், டிசெண்ட் அப்படின்னா கம் டவுன், அப்படி தானே? இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா ஏறு வரிசை இறங்கு வரிசை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அசெண்ட் விஷஸ் டிசெண்ட் ஓகேவா. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இஸ் த சைல்ட் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசைனிங் த ஸ்ட்ரைட்ஸ். இந்த படிக்கட்டு இருக்குல்ல, இந்த படிக்கட்டில் இந்த சைல்டு என்ன பண்ணுறாங்க? ஏறுறாங்களா இல்லை இறங்குறாங்களா? ஏறு வரிசை அப்படின்னா அசெண்ட் தானே? கோ அப் தானே? கோ அப்னா என்னது? அசெண்ட். ஸோ இங்கே அசெண்ட் ASCEND அசெண்ட். டிசெண்ட் என்னன்னு பாருங்கள், DESESCEND டிசெண்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம டிசெண்ட் ஆர்டர் பார்க்கலாம். இங்கே அரேஞ்ச் டிசெண்ட் ஆர்டர் அப்படின்னா ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட்டுக்கு வரணும், அப்படி தானே? when we arrange numbers from the largest to the smallest, it is said to be in descending order. descending order அப்படின்னா ஏறு வரிசையிலேருந்து இறங்கு வரிசைக்கு வர்றது, அப்படி தானே? இறங்கு வரிசைனா என்னது? இங்கேருந்து ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்
லார்ஜஸ்ட் டு த ஸ்மாலஸ்ட். லார்ஜஸ்ட்னா என்னது? பெரிய. ஸ்மாலஸ்ட்னா சின்ன. அப்போனா பெரிய நம்பரில் இங்கே பிக் ப்ரைஸில் இருந்தால் நம்ம வரணும். ஹையஸ்டில் இருந்து பாருங்கள். இதிலே ஹையஸ்ட் என்னது? 8850. கரெக்ட் தானே? 8850. செகண்ட் ஹையஸ்ட் என்ன அப்படின்னா 8670. தேர்ட் 7900. ஃபோர்த் 4460. லாஸ்ட் ஒன் 3560. அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கிடுச்சா? ஹையஸ்ட்டில், அதாவது லார்ஜஸ்ட்டில் இருந்து ஸ்மாலஸ்ட்டுக்கு வர்றது. அசெண்டிங் அப்படின்னா லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட்டுக்கு போகிறது. ஓகேவா? அசெண்டிங்னா ஏறு வரிசை, டிசெண்ட்னா இறங்கு வரிசை. ஓகே, இப்போ பேஜ் நம்பர் 28. ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னால் என்ன? சரியா தவறா. ஓகேவா? சரியா தவறானா என்னது? ட்ரூனா உண்மை ஆர் அல்லது சரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபால்ஸ்னால் என்னது? தவறு இல்லை தப்பு அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்படி தானே? இப்போ நம்ம பார்க்கலாம், ரீட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், 4567 is greater than 4523. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 4567 விட 4523 கிரேட்டர் தன்னா, அதாவது கிரேட்டர் தன்னா என்னது? பெரியதா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1000 பெருசு சின்னது அப்படின்றது நம்ம எப்படி பார்க்கணும்? 1000 பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இங்கே சேம் 1000 அப்படின்றது தானே இருக்குது. செகண்ட் 100 பார்க்கணும். ஹண்ட்ரட்ஸுமே சேமாக தான் இருக்குது. அப்போ என்ன பார்க்கணும்? டென்ஸ் பாருங்கள். டென்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 6 டென்ஸ் இருக்குது, இங்கே 2 டென்ஸ் தான் இருக்குது. அப்போ என்னது? கிரேட்டர் தானா? கிரேட்டர் தான் இல்லை, இது வந்து லெஸ் தென் தான். ஸோ இது என்னதுன்னா ஃபால்ஸ். ஓகே தானே? கரெக்டா? நெக்ஸ்ட் செகண்ட், 2000 is less than 1999. இங்கே பாருங்கள், 1000 ஃபஸ்ட்டு பாருங்கள், அதாவது லெஸ் தென் 2000 விட 1999. இது லெஸ் தென் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, அதாவது குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது? ஃபஸ்ட்டு 1000 பாருங்க. 1000 பார்த்தாலும் இங்கே 2000 இருக்குது, இங்கே 1000 இருக்குது. ஸோ அது லெஸ் தென் தான். ஸோ அது என்னதுன்னா ட்ரூ. யூ ரைட். நெக்ஸ்ட் பிளேஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், a 4-digit number with 3 in its thousands place will be greater than a 4-digit number with 5 in its thousands place. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, 4 டிஜிட் நம்பர் இருக்குது இல்லையா? 4 டிஜிட் நம்பரில் 3 in it is 1000 place. அந்த 1000 பிளேஸில் 3 இருக்குது. அப்போனா 3000 இருக்குது. will be greater than 4 digit number with 5 in its thousands place. அப்படின்னா இங்கே 4 டிஜிட் நம்பரில் 1000s பிளேஸில் 3யும் 3 இருக்குது. இன்னொரு 4 டிஜிட் நம்பரில் 1000s பிளேஸில் 5 இருக்குது. ஓகேவா? 1000 பிளேஸில் ஒரு 4 டிஜிட்டில் வந்து 1000s பிளேஸில் 3 இருக்குது. இன்னொரு 4 டிஜிட்டில் 1000s பிளேஸில் 5 இருக்குது. அப்போது 3ஐ விட 5 கிரேட்டர் தென் 3 in thousands place. இதை விட 5 in thousands place வந்து கிரேட்டர் தென் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? 3னா என்னது? 3000 தான். 5 என்னது? 5000 தானே. அப்போது கிரேட்டர் தென்னுட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னது? ஃபால்ஸ், தவறு. கிரேட்டர் 5000 விட 3000 லெஸ் தென்னா கிரேட்டர் தென்னா? லெஸ் தென் தானே. ஸோ ஃபால்ஸ்.
A number with 4 digit is always greater than a number with 3 digit. இதில் என்ன மீனிங் அப்படின்னா 4 டிஜிட் நம்பரை விட 3 டிஜிட் நம்பர் எப்போவுமே கிரேட்டர் தன்னாக இருக்கும். ஆல்வேஸ் கிரேட்டர் தன், எப்போவுமே கிரேட்டர் தன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 டிஜிட் நம்பர் பெருசா 3 டிஜிட் நம்பர் பெருசா? நமக்கு 4 டிஜிட் நம்பர் தானே எப்போவுமே பெருசு. அப்போ 3 டிஜிட் நம்பர் வந்து எப்போவுமே 4 டிஜிட் நம்பர் லெஸ் தென்னாக தான் இருக்கும். இங்கே வந்து கிரேட்டர் தென் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 6,432 5,789 4,360 3,256 ஆர் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ்லாம் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக பாருங்களேன், தௌசண்ட்ஸில் ஏறு வரிசையில் இருக்குது. அசெண்டிங்னு என்னது? அசெண்டிங்னு என்னதுமா? ஏறு வரிசை. ஏறு வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கா, அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா? இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட் போயிருக்கு. அசெண்டிங்னு என்ன அப்படின்னா லோயஸ்ட்டில் இருந்தால் ஹையஸ்ட்டுக்கு போகணும். ஸோ இது false. Okay, next complete the 2 patterns show. இங்க 1 2 3 4 5 6 patterns கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? 6 patterns கொடுத்துருக்காங்க. 6 patternsலையுமே என்ன இருக்குது அப்படின்னா 3 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 வந்து கம்ப்ளீட் ஆகலை. இது வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போமா? 327 337 347 இருக்குது. அப்படின்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the digit in the tens place of a number changes with when we find 10 more or 10 less than the number. the digit number tens placeல வந்து டென்ஸ் பிளேஸ் இருக்குல்ல, இந்த டென்ஸ் பிளேஸில் வந்து நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படின்னா 10 வந்து 10 மோர் 10 ஆர் 10 லெஸ்ஸு, கூடவோ குறையவோ இருக்கும். ஆனால் 10 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். டென்ஸ் பிளேஸில் வந்து இங்கே டென்ஸ் வந்து இதில் வந்து இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் போகுது. ஃபஸ்ட்டு 3 பாருங்கள், இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் போகுது. அசெண்டிங் ஆர்டரில் போகணுன்னா டென்ஸ் என்ன பண்ணணும்? மோர் ஆக்கணும். அப்படி தானே? டிசெண்டிங் ஆர்டரில் போச்சுன்னா டென்ஸை வந்து லெஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம டென்ஸை வந்து ஆட் தான் மோர் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? 347 இங்கே முடியுது. அப்போ 340க்கு அப்புறம் டென்ஸ் பிளேஸில் என்ன வரும்? 4க்கு அடுத்து என்ன வரும்? 5 7. ஓகேவா? டென்ஸ் பிளேஸில் 5 வரும். ஸோ 357. நெக்ஸ்ட் பாருங்கள், 305க்கு அடுத்து டென்ஸ் பிளேஸில் வந்து 6 தானே வரும். அப்போ 67. நெக்ஸ்ட் 377. நெக்ஸ்ட்டு 6க்கு அப்புறம் டென்ஸ் பிளேஸில் 7 தானே வரும். ஸோ 700. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இதை நம்ம. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே வந்து ஹண்ட்ரட்ஸ், இங்கே வந்து 100 இங்கே வந்து நம்ம டென்ஸ் பிளேஸில் நம்ம பார்த்தோம் 10 மோர் பண்ணியிருந்தாங்க. இங்கே என்னடானா 100 என்ன பண்ணியிருக்காங்க? டிசைனிங் ஆர்டரில் தான் போகுது. ஸோ பாருங்க, இங்கே the digit in the hundreds place of a number changes when we find 100 more or 100 less than the number. நம்ம வந்து 100 பிளேஸில் தான் இங்கே பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ 100 பிளேஸில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹண்ட்ரட்ஸ் மோர், ஃபைண்ட் a hundreds more or hundreds less. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் தான் பார்க்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 800 700 600 இருக்குது. இங்கே ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் தான் பாருங்கள். ஸோ இது டிசைனிங் ஆர்டரில் போகுது. அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் என்ன பண்ணணும்? 100 நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ 600 முன்னாடி என்ன வரும்? லெஸ் பண்ணால் ஒரு 100 லெஸ் பண்ணால் என்ன வரும்? 500. 500லேருந்து 100 லெஸ் பண்ணால் என்ன வரும்? 400. 400லேருந்து இன்னொரு 100 லெஸ் பண்ணால் என்ன வரும்? 300. ஓகேவா? மேலே உள்ளது அப்பில் உள்ளது என்னதுன்னா டென்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்?
மோர் பண்ணுறோம். ஏன் மோர் பண்ணுறோம்? இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் போகுது. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 800 700 600 ஆஃப். ஸோ இது டிசைன்ஸ் ஆர்டரில் போகுது. இது வந்து என்னன்னா இறங்கு வரிசையில் போகுது. அப்போ இறங்கு வரிசையில் போனால் இங்கே 100 தானே கம்மியாகுது. ஸோ நம்ம 100 பிளேஸில் வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஓகேவா? த நம்பர்ஸ் ஆன் த மிட்டர்ன்ஸ் ஆர் இன்க்ரீஸிங் பை இன்க்ரீஸ் என்ன பண்ணோம்? நம்ம மிட்டர்ன்ஸில் வந்து என்ன பண்ணோம்? நம்ம டென்ஸ் பிளேஸை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். டென்ஸ் பிளேஸை நம்ம என்ன பண்ணோம்? கூட்டிக்கிட்டு போனோம். ஸோ இங்கே டென்ஸ் பிளேஸை டிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம டென்ஸ்னு ரைட் பண்ணணும். TENS டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். தி நம்பர்ஸ் ஆன் த ஸ்வெட்டர்ஸ் ஆர் டிசைன் டிக்ரீசிங் பை இங்கே நம்ம என்ன பண்ணோம்? 100ஸை லெஸ் பண்ணிக்கிட்டே தானே பண்ணோம். டிக்ரீசிங் தானே இன்க்ரீஸ் இங்கே பண்ணோம். இங்கே டிக்ரீசிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம என்ன இங்கே டென்ஸ் ஆர் ஹண்ட்ரட்ஸை டிக் பண்ணிவிட்டு 100ஸ்னு ரைட் பண்ணணும். ஓகேவா?